5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 4 பெட்ரூம்ஸ் கொடுத்து வீட்டை டூப்ளெக்ஸ் ஸ்டெப்பில் கட்டியிருக்காங்க. 2 கார் நிப்பாட்டுற மாதிரி பெரிய கார் பார்க்கிங், நீளமாக பெரிய சிட் அவுட், கெஸ்ட்டை வெல்கம் பண்ண பெரிய ஃபோயர், ஸ்பேசியஸான லிவிங் ஹால், பெரிய சைஸில் தனி கிச்சன், தனி டைனிங் ரூம், அது போக பேக் சைடில் தனியாக யூட்டிலிட்டி ரூம், நம்ம ரிலாக்ஸ் பண்ண சிட்டிங் ஃபெசிலிட்டிஸ் அண்டு வாட்டர் ஃபவுண்டைனோட பெரிய கார்டன் ஸ்பேஸ், கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மீதி 3 பெட்ரூம், எல்லா ரூம்ஸுக்குமே உள்ள கிராண்டாக இன்டீரியர் ஒர்க், ஃப்ரண்ட் பால்கனி, லான்ச்னு வீட்டை நல்லா லக்ஸரியஸாக கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் காலப்பட்டி பக்கத்தில் விலாங்குறிஞ்சியில் கார்பரேஷன் லிமிட்டில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றி A to Z ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது சவுத் ஃபேசிங் சைட். வீட்டோட மெயின் டோரை ஈஸ்ட் ஃபேசிங்கில் கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 5 சென்ட், அதாவது 2160 ஸ்கொயர் ஃபீட். சைட் 30 அடி அகலமாகவும் 72 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 3500 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளெக்ஸ் ஸ்டெப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஸ்பெஷல் பட்டியில் ஐவரி கலர் கிராண்ட் டெக்ஸ்சர் இருக்கும். ப்ரௌன் எக்ஸ்டீரியர் கிரேட் ஃபுட்டட் பேனல் ஒர்க்கெல்லாம் செஞ்சு எலிவேஷனை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங். சைஸ் 19x16. தரைக்கு 2x2 சைஸில் பிளைனாக ஃபுல் பாடி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ரைட் சைட் கார்னரில் மீட்டர் பாக்ஸ். மெயின் கேட்டுக்கு மேட்சிங்காக இங்கே சின்ன ஒரு கேட் ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. சீலிங்க்கு பிளைனாக ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. கார் பார்க்கிங் அடுத்து சிட் அவுட். சைஸ் 16x6. தரைக்கு போகிற கிரானைட் ஃபினிஷிங்கும் சைடு வாலுக்கு போகிற ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்சர் ஒர்க்கும் சீலிங்க்கு அழகாக ஃபால் சீலிங் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். டீக்குட் டோர் டிஜிட்டல் லாக்கோட ரெடி பண்ணி ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கெஸ்ட்டை வெல்கம் பண்ணுறதுக்கு ஃபோயர். சைஸ் 6x5. ஆப்போசிட்டில் உட்டன் பேனலிங் ஒர்க்கோட சென்டரில் ஒரு பெரிய டிசைனர் கிளாஸ் மாட்டியிருக்காங்க. ஃபோயர் எடுத்து பெரிய லிவிங் ஹால். சைஸ் 16x16. ஈஸ்ட் சைடில் 2 ஜன்னல் கொடுத்து சென்டரில் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் பெரிய உட்டன் டிவி செஞ்சுருக்காங்க. சீலிங்க்கு மினிமலிஸ்ட் டிசைனில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. வெஸ்ட் வாலுக்கு ஃப்ளூட்டர் பேனல்ஸ், டிசைனர் பேனல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கிராண்டாக உட்டன் பேனலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. தரைக்கு 2.25x5 அடி சைஸில் மேட் ஃபினிஷ் வெர்டிஃபைட் டைல்ஸ் வச்சுருக்காங்க. நார்த் சைடில் யூபிவிசி அண்டு கிளாஸில் பெரிய ஸ்லைடிங் டோரும், அது போக சேஃப்டி பர்பஸ்க்காக அடிஷ்னலாக லேசர் கட் டிசைனில் பெரிய மெட்டல் டோரும் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணால் அவுட் சைடில் பெரிய கார்டன் ஸ்பேஸ். இங்கே உட்காரத்துக்கு வசதியாக எல் ஷேப்பில் கிரானைட் ஃபினிஷில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும், அதுக்கு பேக் சைடில் பெரிய பிளான்டர் பாக்ஸும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நிறைய செடிகள் வச்சுருக்காங்க. தரைக்கு கோட்டா ஸ்டோன் வித் ஆர்டிஃபிஷியல் கிரீன் கிராஸும், சீலிங்கை அழகாக மெட்டலில் ஃபேப்ரிகேஷன் செஞ்சு டாப்பில் பாலிகார்பனேட் சீட் போட்டிருக்காங்க. கார்னரில் ஒரு பெரிய வாட்டர் ஃபவுண்டைன் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஈவினிங் டைமில் நம்ம சில் பண்ணுறதுக்கு ஏற்ற இடமா இந்த ஸ்பேஸை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து பேசேஜ் வழியாக என்ட்ரு ஆகிறோம்.
ரைட் சைடில் ஒரு பெரிய உட்டன் பூஜா ரூம். 4ஆ மடிக்கிற மாதிரி பெரிய உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. இது டைனிங் ரூம், சைஸ் 16x11. கார்னரில் ஒரு பெரிய உடன் கிராக்கரி யூனிட் கொடுத்துருக்காங்க. படிக்கட்டு கீழே ஹேண்ட் வாஷ் பேசின், இங்கே மிரர் மாட்டிடுவாங்க. அடுத்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் கென்ட்ராரோ, சைஸ் 16x8. பேரலல் டைப்பில் மாடுலர் கிச்சன் அமைச்சு டேபிள் டாப்புக்கு டார்க் ஃபுல் பாடி டைல்ஸும், கீழே பூரா அக்ரலிக்கில் பேஸ் கேபினெட்ஸும், மேலே எலக்ட்ரிக் சிம்னி அண்டு ஓவர் ஹெட் கேபினெட்ஸும், அதுக்கு மேலே லாஃப்ட் ஷெல்ஃப் கொடுத்து பூரா அதுக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் சைட்லேயும் ஒரு டேபிள் டாப், கீழே பேஸ் கேபினெட், மேலே ஓவர் ஹெட் கேபினெட், சைடில் ஒரு பெரிய டால் கேபினெட்ஸ்னு நிறைய ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இது பேக் சைடு எக்ஸிட். உட் டிசைனில் நல்ல ஹெவியான ஸ்டீல் டோர் மாட்டியிருக்காங்க. இது யூட்டிலிட்டி ரூம். உள்ள டேபிள் டாப், சிங்க், டிஷ்வாஷர் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டை 10 அடிக்கு பதிலாக 11 அடி விட்டுருக்காங்க. இதனால் வீடை பார்க்க நல்லா பெருசாக ஸ்பேசியஸாக இருக்குது. அடுத்து டைனிங் ஸ்பேஸில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்ட்ராரோ, சைஸ் 16x10. சீலிங் ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க், வெஸ்ட் சைட் வாலுக்கு போகிறாமே உட்டன் பேனலிங் ஒர்க், சென்டரில் உட்டன் காட் வித் ஹெட் போர்ட் டிசைன், ஸ்டோரேஜ்க்காக லாஃப்ட் கபோர்ட், வார்ட்ரோப், டிவி ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன், அது போக கார்னரில் ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தரைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் அண்ட் ஒயிட்னு மேட் ஃபினிஷில் 2 விதமான டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம், சைஸ் 6x5, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு மேட் ஃபினிஷ் ஃபுல் பாடி டைல்ஸ் லே பண்ணி சைடு ஹேண்ட் ரயில கிளியர் டஃபன் கிளாஸ் வித் SS ஹேண்டோட கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ள சூரிய ஒளி அதிகமாக வர்றதுக்காக சீலிங்கில் பெரிய ஸ்கைலைட் கட்டியிருக்காங்க. இதில் இன்னொரு ஹைலைட் என்னன்னா, ஹாட் ஏர் வீட்டிலிருந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகுறதுக்கு வசதியாக மேலே நிறைய வென்ட்ஸு விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே லான்ச், சைஸ் 21x11.
ஈஸ்ட் சைடில் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் பெரிய உட்டன் டிவி யூனிட். கார்னரில் செப்பரேட்டாக ஸ்டடி ஸ்பேஸ் பிளான் பண்ணி உள்ள ஒரு பெரிய ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ. இது மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 16x16. சீலிங் ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க், கீழே பெரிய உடன் காட், ஹெட்போர்ட் டிசைன், ஸ்டோரேஜ்க்காக லாஃப்ட் கபோர்ட், வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஸ்டடி டேபிள், டிவின்னு எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. ப்ரௌன், கிரே அண்ட் ஒயிட் இந்த கலர் காம்பினேஷனில் இந்த பெட்ரூமை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ் உட்பட வார்ட்ரோப், கபோர்ட், டிவின்னு எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா இந்த 3 கலர் காம்பினேஷனில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வாக்கின் வார்ட்ரோப், சைஸ் 8x5. உள்ள பெரிய மிரர் வச்சு ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிளும் அது போக ஸ்டோரேஜ்க்காக வார்ட்ரோப்ஸும் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம், சைஸ் 8x5, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வீட்டோட தீமுக்கு மேட்சிங்காக லைட் கிரே கலர்லேயே வால்ஸ் அண்ட் ஃப்ளோர் டைல்ஸை சூஸ் பண்ணியிருக்காங்க. இது மாஸ்டர் பெட்ரூம்ங்கிறதுனால ஃப்ரண்ட்டில் ப்ரைவேட்டாக பால்கனி கொடுத்துருக்காங்க. சைஸ் 10x8. பெட்ரூமோட டோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு டிசைனில் 8 அடி ஹைட்டில் இவங்களே ரெடி பண்ணியிருக்காங்க. டியூனிட் பக்கத்தில் டோர் வர்றதுனால பேக்ரவுண்டில் டியூனிட்டோட லேமினேட்டை அப்படியே இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்த மாதிரி அதே லேமினேட்டை இவங்க சூஸ் பண்ணியிருக்குது. பார்க்க நல்லா இருக்கு. அடுத்து லாஞ்சில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 16x11. ஃபால் சீலிங் ஒர்க், லாஃப்ட் கபோர்ட், ஸ்லைடிங் டோர்ஸ் டைப்பில் வார்ட்ரோப், உட்டன் பேனலிங் ஒர்க், அது போக ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம், சைஸ் 8x5. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டை 10 அடிக்கு பதிலாக 11 அடி விட்டுருக்காங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து நார்த் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற ஃபோர்த் பெட்ரூம் கென்றாரோ. இது கெஸ்ட் பெட்ரூம், சைஸ் 16x8. அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம், சைஸ் 7x5. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து லாஞ்சில் இருந்து சைடில் காமன் பால்கனி கென்றாரோ. சைஸ் 21x6. இந்த வீடு கோயம்புத்தூரில் காலப்பட்டி பக்கத்தில் விலாங்குறிஞ்சியில் கார்பரேஷன் லிமிட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 2,69 lakhs. ப்ரைஸ் நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.